டிப்ஸ் 489. கறிவேப்பிலை துவையல் செய்யும் பொழுது அதனுடன் நிலக்கடலையை வறுத்து சேர்த்தால் துவையலின் சுவை அதிகரிக்கும். டிப்ஸ் 490. கிரேவியை அடுப்பிலிருந்து எடுப்பதற்கு முன் சிறிது முந்திரியுடன் பால் சேர்த்து அரைத்து கிரேவியில் கலந்து கொதிக்கவிட்டால் ஹோட்டலில் செய்யும் கிரேவி போல சுவையாக இருக்கும். டிப்ஸ் 491. சப்பாத்தி மாவில் சோயா மாவும் சேர்த்து சப்பாத்தி செய்தால் குழந்தைகளுக்கு புரோட்டீன் சத்து கிடைக்கும். டிப்ஸ் 492. எலுமிச்சை சாதம் செய்யும் பொழுது இஞ்சி மற்றும் பச்சை மிளகாயை அரைத்து வதக்கி சாதத்தில் சேர்த்து கிளறினால் சுவை மிகுந்ததாக இருக்கும். டிப்ஸ் 493. முருங்கைக்கீரை சூப்பில் நார்ச்சத்துக்கள் அதிகம் இருப்பதால் தினமும் குடித்து வர மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். டிப்ஸ் 494. வெந்நீரில் சிறிது நேரம் பச்சரிசியை ஊற வைத்து ஆப்பத்துக்கு மாவு அரைத்தால் சுவையாகவும் மென்மையாகவும் ஆப்பம் இருக்கும். டிப்ஸ் 495. மஞ்சள் ஒரு துண்டு, வசம்பு ஒரு துண்டு, மருதாணி கைப்பிடி அளவு எடுத்து விழுதாக அரைத்து ஆணி உள்ள காலில் மீது தொடர்ந்து 21 நாட்கள் வரை பூசி வர கால் ஆணிகள் அனைத்தும் மறையும். டிப்ஸ் 496. வெந்நீரில் வாழை இலையை சிறிது நேரம் போட்டு எடுத்த பிறகு அதில் உணவுப் பொருட்களை பொட்டலமாக மடியுங்கள். கிழியாமலும் இருக்கும்.